எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டே இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் தற்போதைக்கு மார்க்கெட் 21 பாயிண்ட் மட்டுமே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக நிஃப்டி என்பது மேல் நோக்கி இருக்கும்பொழுது நிறைய பேர்த்துக்கு பயம் வரும். இங்கிருந்து தொடர்ந்து ஏறுவானா அல்லது எங்கேயாவது ஏறினதை கீழே இறக்கி விட்டுருவானா அப்படின்ட்டு. ஸோ தற்போதைய நிலைமையில் ஒரு மாதத்தினுடைய ஹை அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்திலேயே தற்போது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற ஏரியா என்பது ஹை அப்படின்றது ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் இப்படி உச்சத்தில் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு பயம் என்பது வருவது இயல்பாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்னைக்கு மிகவும் முக்கியமாக எந்த பங்குகளை போட்டு அடி வெளுத்து விடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்து வந்த லாஜிக் என்பது கரெக்டாக இருக்குது. அதாவது இப்போ டிசிஎஸ் என்பதெல்லாம் அட்டி இன்னைக்கு நொறுக்கி தள்ளிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஐடி பங்குகளை எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய லாஜிக்கின் படியே ஐடி துறை பங்குகளை இன்னைக்கு அடி வெளுத்து விட்டுருக்காங்க. எல்லாமே அந்த அமெரிக்காவினுடைய ஹெச்என்பி விசா சம்பந்தப்பட்ட தகவல்களினால தான். இப்போதான் அவருடைய ஒரு நண்பர் வந்து அவருடைய கருத்து சொல்றார். அதாவது அவருடைய தகவல் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அந்த காலத்தில் பெரிய கம்பெனிகளாக இருந்த கோடக் அண்ட் நோக்கியா என்ன தவறு செய்தாங்களோ அதே தவறு தான் இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் எல்லாம் செய்கிறாங்களோ. அந்த புதிதாக வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆக மாட்டிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற பல்வேறு பங்குகள் சர்வீஸ் ஓரியன்டான ரெவென்யூலேயே போயிட்டாங்க. புது புது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்பது வரல. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவங்க ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கலாமே, உலகம் முழுவதும் அந்த ப்ராடக்டை மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரியை டிஸ்ரப்ட் பண்ணி விடுற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போ பிஎம் மோடி அவர்கள் கூட என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை காமிச்சும் இது இந்தியாவில் தான் தயாரித்தது, இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் வாங்கினது அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே, நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு போனால் கூட அங்கே சாம்சங், ஐஃபோன் போன்ற கம்பெனிகள் தானே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கொண்டு வரல. அதனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஐடி துறையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இது போன்ற பெரிய பெரிய கம்பெனிகளில் பணம் போட்டு எல்லாம் கும்பா பாடிச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்றத அவருடைய ஃபீலிங்காக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் சொல்கிறேன் பாருங்க. குரோம்னு ஒன்று இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் ஒன்று இருக்குன்னா, குரோம் வந்து என்ன சொல்லுது, அமேசான் பிரைமில் நம்ம படம் பார்க்க போகலாம் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விண்டோஸ் வெர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி குரோம் அப்டேட் பண்ண முடியல, அதனால் உங்களால் அமேசான் பிரைம் ஓடாது அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு வச்சிங்களேன். இதே ஃபயர்ஃபாக்ஸ் வந்து நீ எந்த வெர்ஷன் வேணாலும் வச்சுக்க, ஆனால் என்னுடைய வெர்ஷனை நீ ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம், பழைய ஓஎஸ்லேருந்து கூட அப்கிரேட் பண்ணிவிட்டு இப்போ அமேசான் பிரைம் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் குரோமை விட்டுட்டு எல்லாம் ஃபயர்ஃபாக்ஸுக்கு தான் வர பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் இதுக்கு அடாப்ட் ஆகலின்னா அந்த கம்பெனி திவாலாகும் போது போட்ட பணமெல்லாம் கும்பா பாடிடும் அப்படின்றதான் பிரச்சனை. இந்த சமயத்தில் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சிறிய சொல்யூஷன் மேபி இந்த மாதிரி செஞ்சால் உதவி செய்யுமோ அப்படின்ற மாதிரி தான் பல எக்ஸ்பர்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸை அடிப்படையாக கொண்ட அந்த நிஃப்டி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு மேபி டக்குன்னு போய் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் நம்பி உள்ளே போகிறாங்க. இப்போ ஐடி துறை கம்பெனிலே நம்பி உள்ளே போயிருந்தாங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கம்பெனியும் 25%, 35% சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து இறங்கியிருக்கு. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து எப்பா ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று உருப்படியான ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை அடிப்படையாக கொண்ட இந்த நிஃப்டி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டெல்லாம் மாதிரி தான் ஓரளவுக்கு மேபி அவங்களுடைய இந்த ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதுக்குள்ளே 50 கம்பெனி இருக்குது. ஏதாவது ஒன்று கிரிட்டீரியா சரியில்லைனாலும் அதை தூக்கிட்டு வேற ஒரு பங்கை வைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்களேன். அதே மாதிரி அந்த பங்கில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு மகாராணி மாதிரி. அந்த மகாராணி வெறும் 10,000 20,000 வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. அதனால் சிறுக சிறுக பணம் சேர்ந்துக்கிட்டே போகல. திடீர்னு ஒரு பெரிய பணம் இருக்குன்னு வச்சிங்களேன், மார்க்கெட்டுக்கு இது கீழே இறங்குற மாதிரி பயப்படுறாங்க அப்படின்னா அப்போ அதை ஹெட்ஜிங் எல்லாம் கூட பண்ணி பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு இந்த நிஃப்டி 50 ETF எல்லாம் மேபி உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி யாராவது புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்
அப்படின்னா மற்ற பங்குகளை விட இந்த நிஃப்டி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்பது தான் 1000 மடங்கு அதிகமாக கம்பேர் பண்ணி பார்க்கல பெஸ்ட்டாக இருக்குமோ என்பதுதான் எக்ஸ்பர்ட்டுகளினுடைய வாதமாக உள்ளது. நீங்கள் வந்து தியாகு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்துட்டு சிலதெல்லாம் ஏறியே வரமாட்டான், கீழே படுத்து கிடப்பான். ஆனால் இந்த நிஃப்டி பீஸ் இடிஎஃப் போன்ற எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள்லாம் கீழே விழுந்துட்டு மேலே வரும்பொழுது அது மார்க்கெட்டை தான் அண்டர்லைங்காக வச்சிருக்கிறதுனால மிக வேகமாக திரும்பி மேல் நோக்கி ஏறி வர்றதுல இவன் ஒருத்தன் தான் கில்லாடி. ஸோ ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த வரைக்கும் இண்டெக்ஸ் தான் முதல்ல கீழே விழுந்து பவுன்ஸ் பேக் ஆகும் பொழுது இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன் எதில் ஈக்குவலாக வரும் அப்படின்னா இந்த மாதிரி நிஃப்டி பீஸ் இடிஎஃப் போன்றதில் தான் வர்றதாக எக்ஸ்பர்ட்டுகள் சொல்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டே சோகமாக இருக்கையில் ஒரு நண்பர் வந்து ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020களில் 5 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் இந்த டாடா எல்சி அப்படின்றதெல்லாம் வந்து 711 ரூபா இருந்ததுங்க. அப்போது அதில் ஒரு 150 ஷேர் அப்படின்றது என் கையில் இருந்தது. அதை இப்போ நான் 2024 கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து 8950 ரூபா இருக்கும்போது கழட்டி விட்டேன். ரொம்பவுமே ஐ வாஸ் ரியலி சூப்பர் எக்ஸைட்டட், எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமே இந்த கேபிஐடி அப்படின்ற ஒரு பங்கை வந்து நான் 2021லேருந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு 1000 ஷேர் 250 ரூபாய்க்கு பக்கம் எடுத்திருந்தேன். இதை வந்து இன்னொரு 3 வருஷங்க, இவர் ஏற்கனவே 4 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு பங்கை விட்டு வெளியே வந்தவர் தான். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ஒரு ஃபீல் குட் கமெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நண்பர்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு லக் இருக்கணும், அல்லது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு செக்டர்னுடைய லீடராக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்டிசி அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கு வந்து ஒரு முறை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை வீக்லி சார்ட்டில் தாண்டும் பொழுது 300 ரூபாய்க்கு தாண்டுச்சு. அந்த சமயத்தில் தொடர்ந்து இந்த பங்குக்கு வந்து மினரல் ரேர் எர்த் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் என்பது வந்து கொண்டிருந்த நேரத்தில் 300 ரூபாயிலிருந்து 579 ரூபா ஆல்மோஸ்ட் டபுள் என்பது ஆயிருக்கான். பட் இந்த டபுள் ஆனதை அனுபவிக்கணும்னா கிட்டத்தட்ட மே மாதத்திலிருந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு கிட்டத்தட்ட 4 to 5 மாதங்கள் வச்சுருக்கணும். ஒருத்தெல்லாம் 4 வருஷம் 5 வருஷம் வச்சிருந்து லாபத்தை சுவைத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த 4 மாதமாகுது பொறுமையாக இருந்தால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி 4 மாதமாவது இருக்க வேண்டியதாக. அட கடைசிக்கு நீ ஒரு 4 நாட்களாவது பொறுமையாக இருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு சில பங்குகளை ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த NSDL அப்படின்ற IPO லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் 50% பக்கம் கிட்டத்தட்ட ஓப்பனிங் டைம்ல இருந்து 4 நாட்களில் 50% பக்கம் ஏறி வந்துட்டான். அதுக்கப்புறம் 50 நாள் ஆகி அவன் பாட்டுக்கு கவுந்து படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு IPO லிஸ்டிங்கில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணும்பொழுது அந்த மாதிரி லாபத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். சரி, அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு வந்து எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு செக்டர்னுடைய லீடர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு டாப் 5 பேர்த்தில் ஒரு செக்டரில் இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த ஹூண்டாய் வந்து டாப் 5க்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுங்க மோட்டரில், 4 வீலரில். அப்போ அவன் வந்து ஒரு கட்டத்தில் அவனால் சேல்ஸ் கொஞ்சம் குறையுது. சீசனல் தானே, 4 வீலர் அந்த மாதிரிலாம் ஆட்டோ துறையெல்லாம் கொஞ்சம் சீசனல். ஸோ அந்த சமயத்தில் அவன் கீழே இறங்கும் பொழுது சரி இவன் எப்படி லீடர் தான், ஒரு வேளை திரும்பி ஏறி வந்துடுவானோ அப்படின்னு டாப் செக்டர் லீடர் மேலே யாராவது நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த பங்கு லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் தொடர் சரிவு, ஏறவே இல்லை. யார் நீ கும்பா குட்டி அப்படின்ட்டு 2000 ரூபாயிலிருந்து 1500 பக்கத்தில் போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ 1500லேருந்து அவனுடைய சேல்ஸ் எல்லாம் பிக்கப் ஆகுது. GST மூலிமா அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்குமோ அப்படின்ற மாதிரி அவனை ஆல்மோஸ்ட் 89% இந்த ஹூண்டாய் மோட்டரை லோன்லேருந்து ஏறியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு லாஜிக் வைஸ் பாருங்களேன். மேபி ஒரு செக்டரில் ஒரு லீடர் என்பது கீழே இறங்கிட்டான், சேல்ஸ் சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் சில காலம் தன்னுடைய சேல்ஸை மறுபடியும் நிரூபித்த பிறகு மறுபடியும் அவன் கீழே இழந்த 2வது இடம், 3வது இடம், 4வது இடம்னு இழந்துட்டு கீழே போயிட்டு மறுபடியும் கீழேருந்து டாப்பில் நகர்ந்து போகிறான் அப்படின்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இவனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மறுபடியும் தூக்கி மேலே உட்கார வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது கரெக்டாக அமைஞ்சு வந்ததுன்னா தான்
நம்மளால ஷேர் மார்க்கெட்ல லாபத்தை அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஜி இன்வெட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றதுல 4 வருடமாக ஒரே துன்பமாவே இருக்கு. துன்பம்னா துன்பம், அப்படி ஒரு மகா துன்பம். 2022 இருந்து 3 வருஷமா இறங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ இவன் எப்போ இப்போ 76 ரூபா வரைக்கும் போயிட்டு 96 ரூபாய்ன்னு வந்திருக்கான். இவன் எப்போ திரும்பி 140 ரூபா வருவான்னே தெரியாது, அல்லது இன்னுமே கீழே போறானா அப்படின்றதும் தெரியாது. அடுத்தது இதில் என்ன நடக்கும்னே தெரியாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வருது? அந்த நண்பர் சொன்ன மாதிரி 4 வருஷம் வெயிட் பண்ண அப்படின்றதுனால அவர் ஹார்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி எடுத்துக்கலாம். 4 வருஷமா பொறுமையாக இருக்கிறது என்ன சின்ன விஷயமா? அவருக்கு நல்லது நடந்திருக்கு. அல்லது இவன் வந்து இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கான், அதனால இவனுக்கு நல்லது நடக்க போகுதா? அல்லது இவனுக்கு இல்லை இவன் ஒரு செக்டர் லீடரா? ஐபிஓனுடைய லிஸ்டிங் வந்து இவனுக்கு பெருசாக உதவி செய்யல. 100 ரூபாய்க்கு வந்து லிஸ்டிங் ஆச்சு இந்த பவர் கிரிட். அந்த 100 ரூபாயிலிருந்து 40% என்பது ஏறிச்சு. ஸோ அந்த லிஸ்டிங் கெயினில் 40% பக்கம் ஏறினாலுமே அப்போ இங்கே வாங்கினவனுக்கு என்ன பதில்? ஸோ இத்தனை எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை அனுபவிக்கணும்னா ஏதாவது ஒன்றாவது நம்மளுக்கு உதவி செய்யணும். இந்த வேகமாக நடந்த விஷயமும் நம்மளுக்கு உதவி செய்யலை, செக்டர் லீடர் எடுத்து வச்சும் உதவி செய்யலை, அல்லது இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுது அல்லது 21 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுதுன்னு ஏதாவது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் உதவி செய்யலைன்னா என்னையா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வெறுத்து போகத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 4 வருஷமெல்லாம் காத்திருந்து எவ்வளோ பெரிய லாபங்களை ஒருத்தர் அனுபவிக்கிறார் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் கமெண்ட் என்பதை தான் தற்சமயத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி நடக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு எத்தனை பேர்த்த நிறுத்தி தெரியுமான்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த டேன்லா அப்படின்ற பங்கு அவன் 80% ஒரு முறை தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கினா, அப்புறம் மறுபடியும் ஒரு 145% பக்கம் ஏறுனா, அப்புறம் மறுபடியும் வந்து அவனுடைய கணக்கு எடுத்து பார்க்கும்போது 70% பக்கம் இறங்கியிருக்கான், அப்புறம் மறுபடியும் 70% ஏறி இருக்கான். இப்படி ஏன் நீ பண்ற அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் பல பங்குகளினுடைய இந்த மாதிரி பாஸ்ட் டேட்டா அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா 80% இறங்கினா மறுபடியும் ஒரு 60 to 70% இது ஏறுவானோ, அதே மாதிரி ஒரு 40% இறங்கினா மறுபடியும் ஒரு 20 to 40% ஏறுவானோ அப்படின்ற மாதிரி பல பேர் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2 முறை 80% பக்கம் இறங்கி அதில் ஒரு முறை 145%, அப்புறம் மறுபடியும் ஒரு முறை டோட்டலுக்கு கணக்கு பார்க்கல ஒரு 80% பக்கம் இறங்கி மறுபடியும் ஒரு 80% ஏறினதாக இந்த டேன்லா அப்படின்றது பண்ணியிருக்கு. எத்தனை காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 கணக்கு. அப்போ 4 வருஷத்தில் இந்த வேலையை பண்ணியிருக்கு. என் பேர் 5 ஸ்டார், நான் மொத்தம் 5 ஸ்டார் தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சமீபத்தில் துயரத்தை மன கஷ்டத்தை கொடுத்த ஒரு பங்காக இந்த 5 ஸ்டார் அப்படின்றது இருக்கு. அதாவது இவன் ஒரு குறிப்பிட்ட லோ விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த லோலிருந்து எகிரி எகிரி ஒரு 5 ஸ்டார் என்பதை வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 6வது ஸ்டாராக இது வாங்குவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீல, கிடையாது, என் பேர் 5 ஸ்டார் அதனால் உங்களுக்கு 6 ஸ்டார் கிடையாதுன்ட்டு இங்கிருந்து ஏறுவான்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அங்கிருந்து படுகடையாக கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது ரிசல்ட் சீசன் வரக்கூடிய இந்த நிலைமையில் இன்னொரு 1 or 2 months வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இந்த பங்கினுடைய விலை திரும்பவும் தன்னுடைய 1 ஸ்டாரை நோக்கி போகுமா, அல்லது இன்னுமே கீழே குறைஞ்சி சல்லிசான விலைக்கு போய் இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கலாம் 840 வாங்கியிருப்பாங்க, அப்போ அவன் இன்னுமே கீழே போய் சல்லிசான விலைக்கு கீழே போக போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த கிக்ரி அப்படின்ற ஒரு பங்கு, அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு. இந்த பங்குல எப்போ கடைசியாக ஒரு கபி எப்போ அதனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் ஒரு வாலட்டிலிட்டி என்பது மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து இவன் மேலே வச்சு ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே கவுந்து படுத்தவன் தான் இன்னும் எந்திரிச்சு வரல. இதுக்கப்புறம் இவனுக்கு எப்போ வாழ்க்கையில் ஒரு மார்க்கெட்டில் இவன் மேலே என்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு தெரியல. ஒரு மார்க்கெட்டில் யாராவது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போ அந்த பங்கு ஏதோ ஒரு 10%, 15% ஏதாவது ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது வரும். அந்த லாங் கேண்டில் வந்து இவனுக்கு மே மாதத்தில் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வரல. இப்படி இருந்தால் எப்படி பொழப்புத்தனம் பண்ணுறது அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய நோக்கம் எண்ணமாக இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு நியூஸ் எல்லாம் வாசிக்கணும்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வேணும் போல, அத்தனை செய்திகள் வந்திருக்கு.
அதில் குறிப்பாக சமீபத்திலேயே செய்தி என்னென்னா, மார்க்கெட் கீழே இருந்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆனப்போ பல பங்குகள் வந்து -15% பக்கம் சமீபத்தினுடைய ஹைலேருந்து இறங்கியிருந்தது. அவனுங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு 7% தான் அவனுடைய மொத்த லாஸ் அப்படின்ற மாதிரி நிறையா பங்குகள் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீழ்ச்சியில், இன்னைக்கு நெகட்டிவ் மார்க்கெட்டில் மறுபடியும் பெரிய அளவில் பங்குகள் பெருசாக இறங்கலை. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 முக்கியமான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது போட்டிருக்காங்க. இந்த MOU சைன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, 2 பெரிய கம்பெனிகள் 15,000 கோடிக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000க்கு மேலே வேலை வாய்ப்புகள் என்பது பெருகி வரப்போகுது. ஸோ 2 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதே மிகப்பெரிய ஒரு வேல்யூவில் போட்டிருக்காங்க, 15,000 கோடி அப்படின்ட்டு. இது ஒரு மிக முக்கியமான தகவல். இதுக்கப்புறமே நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து 80,000 கோடிக்கு டெண்டர் விடுறாங்க அப்படின்ற அது ஒரு தகவல். இதெல்லாம் போக இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போயிருக்கார். போயிட்டு திரும்பி வரும்பொழுது மிகவும் பெரிய வெற்றி. அதாவது கவுண்டமணி அவர்கள் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், செகப்பி நான் போயிட்டு திரும்பி வரும்போது புலியோட தான் வருவேன் அப்படின்ட்டு. அது மாதிரி இவர் போயிட்டு அமெரிக்காவிலேருந்து திரும்பி வர்றதுக்குள்ள 25% உங்களுக்கு நாங்கள் போட்டிருந்த பெனால்ட்டியை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு மட்டும் அமெரிக்காவிலேருந்து தகவல் வந்துருச்சுன்னா, இவருடைய பயணம் வந்து சரித்திரத்தில் இடம்பெறும் வெற்றி பயணமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, நம்மளுடைய GST 2.2, அதாவது ஜிஎஸ்டி இன்றைய தேதியிலிருந்து பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி என்பது குறைவும். அதனால் இந்த FMCG, ஆட்டோ செக்டர் போன்ற, அதுவும் இல்லாமல் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ரிலேட்டடான பல செக்டர்களில் வந்து ஏதாவது ஒரு மறுவாழ்வு கிடைக்குமா, பெரிய அளவில் புஷ் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரதமர் அவர்கள் சொன்ன மாதிரி என் வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா ஆகட்டும், டிவி ஆகட்டும், மொபைல் ஃபோன் ஆகட்டும், எல்லாமே இந்தியாவில் தயாரித்த ப்ராடக்டர் அப்படின்னு நம்ம சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இந்த GST 2.2 என்பது ஸ்வதேசி நிறுவனங்களை புஷ் பண்ணுவதற்காக, உயர்த்துவதற்காக வரப்பட்டது அப்படின்ற மாதிரி எத்தனையோ தகவல்கள் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் போய் இந்த அதானி பவர், ATG எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுங்களும் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அதானி பவர் இன்னைக்கு அது ஸ்பிளிட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்பிளிட்டு கணக்குக்கே வந்து அது 20% மேலே ப்ளஸில் ட்ரேட் ஆகி அப்பர் ஃப்ரீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதானி குரூப் சம்பந்தமாக செபி சில கேஸ்களை டிஸ்மிஸ் பண்ணி விட்டது அப்படின்ற மாதிரிலாம் இந்த அதானி குரூப்பில் சமீபத்தினுடைய தகவல்கள்னால 1+1 = 2 அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் ராஜ், நெட்வெப் போன்ற பங்குகளும் ப்ளஸில் தான் இருக்குது. இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேரை பாருங்க, அது சமீபத்தில் ஏறதா வேண்டாமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 243 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருந்த பங்கு தான் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி இன்னைக்கு ஒரு 5% பக்கம் ப்ளஸில் வந்து 302 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஹிந்துஸ்தான் காப்பர். இதனால் வந்து பல முதலீட்டாளர்களுக்கு, எப்பா இப்போ தான் ஒரு மாதத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நீ 250 ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்த, இப்போ 301 ரூபா வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த NBCC இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில் பெயரில் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 116 ரூபாய்ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த NBCC இந்தியா அப்படின்ற பங்கு 100 ரூபாய்க்கு, அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள் என்னென்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவனை 100 ரூபாய் விட்டு வெளியே போயிடுவான். அப்படி 100 ரூபாய் விட்டு வெளியே போன பங்கு சமீபத்தில் என்பது இந்த NBCC தான். இந்த பர்சிஸ்டன்ட்டு, எம்ஃபாசிஸ், LTM எல்லாம் வந்து அந்த குரூப்போட பயங்கரமாக அடி வாங்கி, இன்ஃபோசிஸ், TCS போன்ற பங்குகளோடவும் அதிகமாக அடி வாங்கி கீழே போயிட்டு இருக்கான். எனிவே IT துறை பங்குகள், இந்த டெக்னாலஜி பங்குகளில் இறங்குறதுக்கு லாஜிக் என்பது கரெக்டான லாஜிக்கில் தான் போயிட்டுருக்கு. IT துறைக்கு பயங்கரமான ஆப்பு வச்சுட்டாரு ட்ரம்ப்பு, அதனால் ஏதாவது பாதிப்பு வருமோன்னு லாஜிக் படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த லாஜிக்கின் படியே இந்த மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு கீழே இறங்குறதுக்கு காரணம் அதுதான். டாய் மார்க்கெட் பிக்கப் ஆனவனே சந்து பொந்துக்குள்ள இருக்கிறவங்களாம் தூக்கி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு ஒரு 5% ஏறி இருக்கு. எங்கே இருந்துன்னா இப்போ சமீபத்தில் 52 வீக் லோலேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆச்சு, அப்புறம் எதுவும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 5% ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இந்த பங்குனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி வரும்னு பார்க்கறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா கடந்த 3 குவார்ட்டர்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி மேலே ஏறி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது காமிச்சிருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட்டில் இது என்ன பண்ண போகுது அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பார். அதே மாதிரி தான் இந்த BML அப்படின்ற பங்கு.
என்ன காரணம்னே தெரில, மார்க்கெட்னுடைய சூழ்நிலை சரியில்லாதனால பல பெரிய பெரிய வாலட்டிலிட்டியான பங்குகள் ஒரு 15-20% கடந்த 5-6 மாசமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த BML அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெரிய மூவ்மெண்ட்டே பண்ணல. ஒரு 10-20% பக்கம் அவனுக்கு மார்க்கெட்டில் ஒரு முறை எப்போ மே மாதத்தில் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது மார்க்கெட்டில். இந்த ஷேரை பிடிச்சி பல பேர் ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்குனுடைய மூவ்மெண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. அது ஒரு 10%குள்ளேயே ஆடிக்கிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எப்போ லாங் கேண்டில் போட்டு மேலே வந்தானோ அதே இடத்துல 4437 சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரே ஒரு 20%குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படியா நாங்கள் தொழில் பண்ணுறது? இன்னும் சில பங்குகள் என்ன ஒரு தகவல்னா, இந்த ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றவங்க வந்து டிவிடனுடைய ரெக்கார்ட் டேட் என்பது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதே மாதிரி இந்த சாய் சில்க்ஸ், அதாவது இந்த கலா மந்திர் அப்படின்றது 72வது ஸ்டோரை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். நீங்கள் ஸ்டோரை லான்ச் பண்ணுறதுலாம் ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் எப்போ உங்கள் ஷேர் ப்ரைஸ் லான்ச் ஆகும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பங்கு சமீபத்தில் ஒரு 60-70% கீழே விழுந்த பங்கு மறுபடியும் இந்த 2025 அதே 70% என்பதை மீட்டெடுத்த பங்கு. ஆனால் இன்னுமே 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பங்குகளில் அதிகமாக தகவல்கள் என்பது வராமல் இருந்தது. இப்போ 72வது ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் அப்டேட் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.